இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிக்கிட்டு கௌதமை கோர்ட்டில் ஒப்படைச்ச தீர்வுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கௌதமை கோர்ட்டுக்கும் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இலக்கியாவுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இலக்கியா மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் கௌதம் சொன்னார்ல, போயிட்டு வக்கீலை பார்க்க சொல்லி, நான் போய் வக்கீலை பார்க்கலாம் அப்படின்னு இலக்கியா போகிறாங்க. இலக்கியா போயிட்டு வக்கீல்கிட்ட பார்க்குறாங்க. பார்த்து இது மாதிரி நடந்ததையும் சொல்கிறாங்க. இது மாதிரி ஏற்கனவே கௌதமுக்கும் கார்த்திக்கும் சொத்து தகராறு இருக்குது. ஆனால் கௌதம் வந்து நல்ல எண்ணத்தில் தான் அப்படி பண்ணார். கார்த்திக் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, கார்த்திக் இப்போ காணோம். ஆனால் கடத்திருக்கிறது கௌதம் தான் சொல்லி கார்த்திக் ஒரு வீடியோ அமைச்சிருக்காரு. அந்த வீடியோவை வச்சு இப்போ அஞ்சலி கௌதம் மேலே கேஸ் கொடுத்துட்டா. அதனால் நம்ம கௌதமையும் இப்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ஒப்படைச்ச தீர்வுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம், நீங்கள் தான் காப்பாற்றணும். எப்படியாவது கௌதமை வெளியே கொண்டு வந்துருங்க மேடம் அப்படின்னு இலக்கியா போயிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்த லாயர் ஒன்னே, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கௌதம் கடத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் உறுதியாயிடுச்சு. ஏன்னா கடத்தப்பட்ட கார்த்தியே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, கௌதம் தான் கடத்திருக்காங்கன்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் போதும், கௌதம் மேலே கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். சொல்லப்போனால் நம்ம கோர்ட்டில் போய் என்னதான் கௌதம்காக வாதாடினாலும் கௌதம்காக அந்த இடத்துல நமக்கு ஜாமீன் கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடத்தப்பட்ட கார்த்திக் நம்ம கையில் கிடைக்கணும். அப்போ தான் கார்த்திக்கை கௌதம் கடத்தலை அப்படின்னு நாம் நிரூபிக்க முடியும் அப்படின்னு இலக்கியாட்டில் லாயர் சொல்கிறாங்க. இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா கார்த்தியை கடத்தினது கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கேவாக தான் இருப்பான். ஆனால் கார்த்தி எதுக்காக இப்படி லூசு தரமா கௌதம் தான் தன்னை கடத்தினாரு அப்படின்னு வீடியோ விட்டான், லூஸாக இருப்பான் அவன் அப்படின்னு இலக்கியா மனசுடைஞ்சு போய் வராங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு கார்த்திகா கௌதம் தான் கடத்திருப்பானா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கௌதமை பற்றி அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும், இலக்கியாவை பற்றியும் தெரியும். இவளுங்க கடத்தலுக்கெல்லாம் போக மாட்டாளுங்களே அப்படின்னு அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. உடனே என்னடி சொல்கிறேன், கார்த்திகை காணுமா? அப்போ அது இலக்கியா தான் கடத்திட்டாளா? அதாம்மா எனக்கும் புரியல. இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்கம்மா. ஆனால் இந்த முறை கார்த்திகை கடத்திருக்காங்க. அதுவும் கார்த்திகே சொல்லியிருக்காரு எனக்கு கடத்திருக்கிறது கௌதம் தான் சொல்லிட்டு. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லை, அப்படி இலக்கியாவும் கௌதம் சேர்ந்து கார்த்திகை கடத்திருந்தா எதுக்காக அப்புறம் அவ்வளோ தூரம் இலக்கிய சண்டை போட போகிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து? எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலம்மா. ஒரு பக்கம் கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டோம், கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சந்தோஷமாக இருக்குது. இலக்கியா கதறிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் கார்த்திக் அப்போ யார் கடத்திருப்பா அப்படின்னு யோசிச்சா தலைவலியாக இருக்குமா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. எப்படியாவது நீதாம்மா கார்த்தியை காப்பாற்றணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஏய் என்னடி, நீ பாட்டுக்கு என்னமோ எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக நீ தான் காப்பாற்றணும்னு சொல்கிற. நான் எப்படி பண்ண முடியும்? நான் எங்கே போய் மாப்பிள்ளையை காப்பாற்றுறது? ஐயோ அம்மா, நான் சொல்கிறது கேளு. கௌதம் சொல்லும்போது என் காரில் வந்தேன், கார் பஞ்சர் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் காரை பஞ்சர் ஓட்ட போனேன். அப்போ தான் கார்த்திக் கார்லேருந்து இறங்கி எங்கேயோ போயிட்டான்னு கௌதம் சொன்னாமா. எனக்கு தெரிஞ்சு கௌதம் சொல்கிறதுல பொய் இருக்க மாதிரி தெரியல. அதனால் நீ போயிட்டு அந்த கார் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற கேமராவில் செக் பண்ணுமா. செக் பண்ணால் உண்மையிலே கௌதம் அந்த காரில் கார்த்தி இருந்தானா, கார்த்தி யார் தூக்கிட்டு போயிருப்பான்னு தெரியுமா அப்படின்னு அஞ்சலி சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க அம்மாவை போய் செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணதில், ஏய் அஞ்சலி, நீ சொன்னது உண்மை தாண்டி, அந்த கௌதம் கார்த்தி அழைச்சி வந்திருக்கான். ஆனால் அழைச்சி வந்து கார் பஞ்சர்னு சொல்லி மெக்கானிக் உள்ள போயிடுறான். அதுக்குள்ளே ஒரு 3 ரவுடி பசங்க வந்து கார்த்தியை ஒரு ஆட்டோவில் தூக்கி வச்சு கொண்டு போகிறாங்கடி. ஆனால் அவனுங்க யார் என்னன்னு தெரியலடி எனக்கு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல. அப்போது யாராக இருக்கும், யார் கார்த்தியை கடத்திருப்பா? ஐயோ, கார்த்தி எதனா பண்ணிடுவாங்களா அப்படின்னு அஞ்சலி லைட்டாக பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இலக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன ஜானு ஓடி வந்து, இலக்கியா கௌதமுக்கு என்னாச்சு? கௌதம் எங்கே? கௌதம் வந்துட்டானா? கார்த்தி என்னானா? கார்த்தி கிடச்சிட்டானா? கார்த்தி கிடச்சிருந்து யார்? ஏன் அப்படி அவன் பேசினான் அப்படின்னு ஜானு அடுத்தது கேள்வியாக கேட்குறாங்க. நம்ம இலக்கியா உடனே, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க அத்தை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறம் சொல்கிறேன். இல்லை இலக்கியா, இந்த சாப்பாடெலாம் வேணாம். எனக்கு என் பையனுக்கு 2 பேரும் எங்கே போனாங்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ஒருத்தவனை காணும், ஒருத்தவனை போலீஸ் அழைச்சிட்டு போயிடுச்சு. 2 பேரும் நான் இப்போ பார்த்தே ஆகணும், அப்போ தான் சாப்பிடுவேன். சொல்லு, எங்கே போனான் கௌதம்? கௌதமை போலீஸ் விடலையா? சொல்லு இலக்கியா. ஐயோ அத்தை, நான் சொல்கிறது கேளுங்க அத்தை, கௌதம் இப்போ ஜெயிலில் தான் இருக்காரு. ஆனால் வெளியே வந்துடுவார். ஏன்னா நான் வர வழியில் கார்த்திகை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. என்ன, கார்த்தியை பார்த்தியா? சொல்லு இலக்கியா. கார்த்தி என்ன சொன்னான்? கார்த்தி இப்போ எங்கே, எதுக்கு அப்படி சொன்னானா? சொல்லு இலக்கியா. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மட்டும் சாப்பிடுங்க, நான் சொல்கிறேன். சாப்பிட்டா சொல்லுவியா? கண்டிப்பாக சொல்கிறத, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜானு சாப்பிட வைக்கிறாங்க. இலக்கியா சாப்பிட்டு முடிச்சதும், சொல்லு இலக்கியா சாப்பிட்டேன், எங்கே இருக்கான் கார்த்தி? ஐயோ அத்தை, கார்த்தி எங்கே இருக்கான் என்னன்னு தெரியல அத்தை. என்ன இலக்கியா,
நீ விளையாடுறியா? இப்போ தானே கார்த்திகை பார்த்தேன்னு சொன்னேன். அத்தை, உங்களை சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒரு வழி தெரியல அத்தை, அதனால தான் அப்படி சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. ஆனால் ஒன்று, கண்டிப்பாக கௌதமுக்கும் கார்த்திக்கும் இந்த சம்மந்தம் இல்லை. கௌதம் இப்போது ஜெயிலில் இருக்காரு. ஆனால் கார்த்திகை கடத்தது யாருன்னு தெரியல. ஆனால் யாரும் திட்டம் போட்டு கௌதமை சிக்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி. ஏன்னா தாட்சாயினி ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப நக்கலாக பேசினான். எனக்கு என்னமோ அவனும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்தான் கார்த்திகை கடத்திருப்பான்னு தோணுது அத்தை. ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. கண்டிப்பாக நான் இன்னைக்குள்ளே அந்த எஸ்எஸ்கே மூலிமா எப்படியாவது கார்த்தி எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சி கார்த்தியை வெளியே கொண்டு வந்து கௌதமை காப்பாற்றி தீர்வேன் அத்தை. நான் இப்போ போகிறேன். போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கௌதமோட தான் வீட்டுக்கு வருவேன். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்பியும் போகிறாங்க.